உள்ள வந்தோன்னு ஆள் மாத்தி ஆள் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நீ பாட்டு டென்ஷன் ஆயிட்டு நம்ம பிரச்சனையை காட்டி கொடுத்துறாத. நான் ஒன்னும் டென்ஷன் காமிச்சுக்க மாட்டேன். நீங்க ஏதாவது உளராம இருங்க. கோபி, என்னடா அதுக்குள்ள வந்து நிக்கிற? அது ஒண்ணும் இல்ல மாமா, சவாசமா பேசிக்கலாம். யாரும் பாக்குறதுக்குலாம் முதல்ல ரூம்குள்ள போறோம். கோபி, என்னப்பா போன ஜோருக்கு திரும்பி வந்துட்ட? ஏதாவது பிரச்சனையாம்மா? இல்லப்பா, ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். உடனே புறப்பட்டு இமீடியட்டா வான்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாம புறப்பட்டு வந்துட்டோம்ப்பா. வேற ஒண்ணும் இல்லையம்மா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடா பெரிய பொல்லாத பொடலாங்க ஆபீஸ். பொண்டாட்டி கூட ஒரு வாரம் நிம்மதியா தங்க விடாத ஆபீஸ். அண்ணி, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, உள்ள வச்சிருக்கேன். சரி. ஏண்டா கோபி, இப்ப நீ கிளம்பி போய் வந்த செலவு, லாட்ஜ் செலவு, ஆட்டோ செலவு இதெல்லாம் வேஸ்ட் தானே? என்னடா நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டு கம்முன்னு இருக்க. எவ்வளவு காசு வேஸ்ட் பண்ண? குளிச்சு முடிச்சிட்டு கணக்கு பார்த்து பைசா சுத்தமா எவ்வளவு வேஸ்ட் ஆச்சுங்கிறத சொல்றேன். என்னடா நக்கல? உன் நன்மைக்காக தானே கேட்கிறேன். சிரமப்பட்டு சம்பாதிக்கிற காசை இப்படி வெட்டித்தனமா செலவழிக்கிறியே, அந்த அக்கறையில் தான் கேட்கிறேன். என்னடா அது போன மச்சான் இப்படி திடீர்னு வந்து நிக்கிறேன்? ஏன் கொடைக்கானல் எல்லாரும் லீவ் போட்டாங்களா? ஏண்டா கேக்குறவன கேனப்பாயிலா? கேக்குறதுக்கு பதில் சொல்றா. ஏமாமா, இப்படி திருட மாதிரி நிப்பாட்டு வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்களே, இது கொஞ்சமா நியாயமா இருக்கா? கொஞ்சம் டைம் கொடுங்க. உள்ள போய் மோங்கால்லாம் கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் நிதானமா பதில் சொல்றேன். போதுமா? சாப்பிடறதுக்கு தாண்டா பல்லு விளக்கணும், பதில் சொல்றதுக்கு அவசியமே இல்ல. அதானே? ஏன் கோபி, சகலைக்கு சம்பந்தம் இல்லாத மேட்டர்லாம் பேசிட்டு இருக்கிய? டேய், உன் வேலையை பாடுறா. என்னடி வேடிக்கை பாக்குறான்? இதுதான் பொண்டாட்டிக்கு லட்சணமா? அதானே, என்ன கோபி இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? ஏன் கோபி, கேக்குறாங்கல்ல, பதில் சொன்னா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு சொல்ல. கொடைக்கானல கொசுக்கடி தாங்க முடியாமா, அதான் உடனே வந்துட்டான். எனக்கு கொஞ்சம் சும்மா இருங்க. டேய் கோபி, ஆனால் நீ ஓவரா எங்களை இன்சல்ட் பண்ணடா. ஏன் திரும்பி வந்தேன்னு கேட்கற சின்ன கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வாங்க நாங்க பல போராட்டம் நடத்தணுமா? கோபி, உடனே ஒரு காரணத்தை சொல்லிரு, இல்லாட்டினா அடுத்த ஒரு உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிருவாரு. மாமா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான பிரச்சனை. வேற வழியே இல்லாம என்னை கூப்பிட்டாங்க. நானும் வேற வழியே இல்லாம கிளம்பி வந்துட்டேன். அவ்வளவுதான் நடந்துச்சு. எக்காரந்து கொண்டு என் மாப்பிளை ஒரு வாரத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆபீஸ்க்கு தெளிவா போன் பண்ணி சொல்லியிருந்தேன். சரி நாங்க அப்புறம் எதுக்கு உன்னை திடீர்னு கூப்பிட்டு விட்டாங்க? இது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா வர்றீங்களா? தூக்கம் வருது. இப்படி தூக்கம் வருதுங்கிற பயலுக்கெல்லாம் எதுக்கு அனிமோனு? போகும்போதே எல்லாரும் வாய வச்சீங்களா, அப்புறம் எப்படி இருக்கும்? நீங்க என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க, நான் பொறுமையா உட்காந்து கேட்கிறேன். சொன்னா கேட்க மாட்டான், திருந்தவும் மாட்டான். எது சொன்னாலும் கேட்க போறது இல்ல. ரொம்ப என்னது இது? எது? இது நீங்க எழுதின லெட்டர் தானே? ஆமா. எவளுக்கு எழுதுனீங்க? யார் அவ? ஏய், இது உனக்கா நான் எழுதின லெட்டர்? எனக்கு. எனக்காக எழுதுனீங்க? யார்கிட்ட காது குத்துறீங்க? விஜி, என் மனசுல இருக்கிற விஷயங்களை, என்னோட ஃபீலிங்ஸ எதையெல்லாம் உங்ககிட்ட நேரடியா சொல்ல முடியலையோ அதையெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். வீட்ல இருக்கிற பொண்டாட்டிக்கு எந்த மடையனாவது லெட்டர் எழுதுவானா? என்ன கதை அலக்குறீங்க? விஜி, இது நீ அலவரத்துல இருந்தப்ப எழுதின லெட்டர். இது எப்படி இப்ப வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த லெட்டர் எனக்கு தான் எழுதிங்களா இல்ல வேற எவளுக்காவது எழுதிங்களான்றது உங்களுக்கே புரியும். என்னங்க? அன்புள்ள என் கண்மணிக்கு உன் கோபி எழுதுவது. என் மனதில் இருப்பது உனக்கு தெரியும். ஏனென்றால் எனக்கு உன்மீதுதான் பிரியம் அதிகம். ஒரு ஆண் வாழ்க்கையில் பல பெண்களை சந்திக்கிறான். ஆனால் ஒருத்தியைத்தான் முழுமையாக நேசிக்கிறான். நான் முழுசா நேசிச்சவன் நீதான். ஆனா என் மனைவி என்னை நேசிக்கலை. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இந்த லெட்டர் எனக்கு எழுதினதா? விஜி, இந்த லெட்டர் நான் உனக்கா எழுதினதுதான். ஆனா இங்க பாரு, அங்கங்க எல்லா இடத்தையும் அடிச்சிருக்கு. இது யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க. ஏன் விஜி, நீ சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தருக்கு அந்த லெட்டர் நான் எழுதியிருந்தேன்னா உன்னோட அட்ரஸ்க்கு நான் எப்படி போஸ்ட் பண்ணுவேன்? நீ சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நான் என்ன மடையனா? தெரியுங்க, நல்லாவே தெரியும். எவ்வளவு ஒருத்திக்கு லெட்டர் எழுதிருக்கீங்க. அவ திடீர்னு நல்லவளாயிட்டா. உங்க வண்டவாளெல்லாம் எனக்கு தெரியணும்ன்றதுக்காக அவ எனக்கு லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்கா. விஜி, உண்மையிலே இந்த லெட்டர்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு. தப்புதாங்க, தப்புதான் நடந்திருக்கு. எல்லா தப்பும் உங்க மேல. அத நீங்க மறைக்க பார்க்காதீங்க.
விஜய், வீணா சந்தேகப்பட்டு என்னை சாகடிக்காத. நீயா மனசுல ஏதோ நினைச்சுக்கிட்டு என்னைய போட்டு ஏன் படுத்துற? சத்தியமா சொல்றேன் விஜய், என் மனசு எரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணல. ஏய் நிர்மலா, என்ன இருந்தாலும் படிச்சவங்க தான். மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. அதனாலதான் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நம்ம வீட்லயும் 1க்கு 2 ஆம்பளைங்க இருக்காங்க. என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு இத மாதிரி யோசனை எல்லாம் தோணல பாத்தியா? அம்மா, அவருக்கு என் மேல எவ்வளவு பிரியம் பாத்தியா? அவர் என்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த போனையே வச்சிருக்காரு. யார் ஆசம்? இந்த சொப்பன சுந்தரியும் அந்த சொப்பன சுந்தரனும் போன்லயே டூயிட்டு பாடுவாங்க போல இருக்கு. உனக்கே இவ்ளோ போறாமா? உன் புருஷனை கொஞ்சம் வச்சுக்கலான்னு தான். கேக்குறா பாரு ஒரு கேள்வி. ஏ செல்வம், நீ காலேஜ் போய் படிச்சவன் தானே, உனக்கே இந்த மாதிரி யோசனை எல்லாம் தோணாம போச்சு? மா, தேவை இருக்கிறதாம வாங்க முடியும் வீட்டுக்கு. இப்ப நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் டெலிபோன்ங்கிறது அவசியம் இல்லைன்னு எனக்கு பட்டுச்சு, அதனால வாங்கல. எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் வச்சிருப்பியே. ஏமா கேள்வி கேட்கிற, பதில் சொன்னா ஏன் பதில் சொன்னங்கிற என்னமா இது? ஃபோன் ரெடி ஆயிடுச்சு மேடம். சரிங்க. நிர்மலா, முதல்ல மாப்பிள்ளைக்கே போன் போடுமா. ஆமா நிர்மலா, முதல்ல உன் மாப்பிள்ளை கூட போய் பேசு. ஹலோ, சந்தோஷியா? நான் நிர்மலா பேசுறேன். ஹாய் நிமி, how are you? இப்ப நான் எங்க இருந்து பேசுறேன் தெரியுமா? தெரியுமே, உங்க வீட்ல இருந்து. நான் அனுப்சால் கொடுத்த புது ஃபோன் கனெக்ஷன்ல இருந்து பேசுறேன். You are making the first call to me. அட, எப்படி கண்டுபிடிச்சீங்க? சிம்பிள் லாஜிக் நிர்மலா. அதோட சென்டிமெண்டா நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவேன்றதை என்னால கெஸ் பண்ண முடியாதா என்ன? நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் தான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, அதோட என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? ஐயோ, அம்மா பக்கத்துல இருக்காங்க. இப்ப சொல்லுங்க. சரி, அதோட எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்களே, அது யார் எடுத்தது? மாணிக்கணும் செலக்ஷன் தான். என்ன நிர்மலா, உங்க மாணிக்கன் என்னைக்காவது பேண்ட் போட்டு பாத்திருக்கியா? பிறந்த நாள்ல இருந்து வேட்டியை கட்டி அலையிற ஆளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் செலக்ட் பண்ண தெரியும்? ஏன் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? எங்க ஆபீஸ் பின் கூட இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். டேம், இப்படியா ட்ரெஸ் செலக்ட் பண்றது? ஐ அம் சாரி, ஐ அம் ரியலி சாரி. சாரி சொல்றதை விட நிர்மலா, நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா அந்த ட்ரெஸ்ஸை நான் போட மாட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? நான் மாணிக்கண்ண கிட்ட சொல்லி பணம் வாங்கி கொடுத்து அனுப்புறேன். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேயா? அப்புறம் இந்த ஃபோன் கனெக்ஷன் கொடுக்க வந்த ஆளோட எங்க ஆபீஸ் பாய் அனுப்பி வச்சிருக்கேன். அவட்ட ஒரு 5000 கொடுத்து அனுப்பிடு. ஓகே? சரிங்க. ஓகே. அப்புறம் எனக்கு ஆபீஸ்ல எல்லா எக்ஸிகியூட்டிவ்ஸும் வெயிட் பண்ணிருக்காங்க. நான் அர்ஜென்ட்டா போகணும். ஈவினிங் பேசலாம். பை. என்ன நிர்மலா, மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? நான் தான் முதல்லயே சொன்னல, அண்ணனோட செலக்ஷன் அவருக்கு பிடிக்காதுன்னு. இப்ப பாரு, அவருக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கலையா, வேற ட்ரெஸ் வாங்கணுமா? அவர் ஆபீஸ் பாய் வந்திருக்காரு, ஒரு 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. டேய் செல்வம், அந்த பணத்துல இருந்து ஒரு 5000 ரூபாய் அந்த பையன் கிட்ட கொடுத்து அனுப்பு. எது இதுல இருந்தா? மா, லாரி டியூ கட்டுறதுக்காக வச்சிருக்கமா, இதுல இருந்து எப்படிமா கொடுக்கறது? அது இருக்கட்டும்டா, முதல்ல அந்த பணத்தை கொடுத்து அனுப்பு. நாளைக்கு மாணிக்கத்திட்ட வாங்கி லாரிக்கு கட்டிக்கலாம். என்னம்மா அது? அவர்தான் புரியாம பேசுறானா, நீயும் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? திருப்புன்னு வந்து 5000 ரூபாய் கேட்டாருன்னா எங்கம்மா போறது? இல்ல நீ யோசிச்சு பாரு, இப்ப நம்ம கிட்ட இந்த பணம் இல்லைன்னா என்னம்மா பண்ணுவாரு அவரு? இது பாருண்ணே, அனாவசியமா அவர் இன்சல்ட் பண்ணி பேசாத. அவர் ஸ்டேட்டஸே வேற. இந்த 5000 ரூபாய் ஒன்றும் அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. டீசெண்டா நடந்துக்கோ. முதல்ல பணத்தை கொடுத்து அனுப்பு. நான் டீசெண்டா நடந்துக்கணுமா? என்ன நிர்மலா பேசுற? டேய், மூணாம் மனுஷன் ஒருத்தரை வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? அந்த பணத்தை கொடுத்து அனுப்பு முதல்ல. ரொம்பவும் தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்கீங்கம்மா. இதெல்லாம் சரின்னு படல எனக்கு. ஓகே, வரேன் மேடம். சரி. மேடம், அந்த பாலை கொஞ்சம் எடுத்து போடுறீங்களா? ஏய், இது ஃபேமிலி நடத்துற இடமா இல்ல பிளே கிரவுண்டா? போய் அந்த பக்கம் விளையாடுங்கடா. யோ, ரொம்ப ஓவரா பேசாத. யோ, அப்படிதான் பேசுவேன். ஃபேமிலி நடத்துற இடத்துல இப்படி ஆஃப் டிரைவர் போட்டுட்டு வந்து வச்சுக்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யோ, 5 வருஷமா ஆஃப் டிரைவர் போட்டு இதே இடத்துல விளையாடிட்டு இருக்கோம். நேத்து வந்துட்டு என்ன மிரட்டுறியா நீ? ஏய், என்ன மிரட்டுறியா? என்ன பண்ணுவ நீ? அவன் பொறுமையா தானே சார் பேசினா, நீங்க தான் கத்துறீங்க.
கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். ஏய், என்னடா ஆளை பார்த்தா என்ன? decent யாரா ஆ மரியாதை கெட்டு போடா. போற? ஏய், போடா. மேடம் போடா. ஏய், போடா. ஏய், என்ன பண்ணுவ? ரெண்டு இல்லடா இருக்கிறேன். ஏய், வாங்க நீங்க. என்ன ரவி என்ன இதெல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உன்னால ஒரே ரோதனையா போச்சுடி. உன்னை பார்த்துட்டு தான் உனக்கு இப்படி பந்தா பண்றானுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அந்த வீடு சரியில்லைன்னு தான் இங்க வந்தோம். இங்க ஒரே ரவுடி பசங்களும் காலி பசங்களும். ச்சே, அவனுங்க டிராயரும். இத பாருடி, இனிமேல் அடிக்கடி வெளியில போய் தொலையாத, புரியுதா? வாங்க சார் வாங்க. ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன தம்பி வீடெல்லாம் சௌரியமா இருக்கா? என்ன சார் வீடு இது? ஏன் வீட்டுக்கு என்ன தம்பி? வீடு ஓகே. வெளியில 4 காலி பசங்க செடில் கார்க்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. அது இத்தனோட டிராயரை போட்டுட்டு லேடிஸ் எல்லாம் வெளியில போக முடியுமா? அவங்க ரொம்ப நல்லவங்க தம்பி. 4-5 வருஷமா எழுத்து வீட்டுல தான் குடியிருக்காங்க. பேச்சுலர்ஸ், ரொம்ப டீசென்டானவங்க. அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சும்மா அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. அவனுக்கு மொழியே சரியில்லை. ஏன் நீங்க இந்த விவரத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எதை சொல்லலன்னு சொல்றீங்க? வீட்டை சுத்தி இருக்கிற காலி பசங்களோட விவரத்தை ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லல? என்ன தம்பி பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? வீடு கேட்டீங்க கொடுத்தேன். சுத்தி இருக்கிறவங்கள பத்தி அனாவசியமா பேசினா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல மொத்தம் தான் லேடிஸ் இருக்காங்களா? மத்த வீட்டுல எல்லாம் லேடிஸ் இல்லையா? கொஞ்சமாவது டீசெண்டா பேச கத்துங்க தம்பி. பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. பேசுற பேச்ச பாரு. வீடு புடிச்சா இருங்க, இல்லைன்னா நாளைக்கே காலி பண்ணிட்டு போங்க தம்பி. என்ன ரவி அவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அவரு போனா போயிட்டு போறாருப்பா. இத பாருங்க, நீங்க 2 பேர் ஜோடி போட்டுட்டு எங்க வெளியில போயிடாதீங்க. யாராவது ஒருத்தராவது லீலாவுக்கு காவலுக்கு இருங்க. இந்த ஏரியாவே சரியில்லை. எல்லாம் காலி பசங்களா இருக்கிறானுங்க, புரியுதா? எனக்கு என்ன? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? உங்க ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்கும்போது என் உடம்பெல்லாம் கூசுதுங்க. இப்ப உன்னை பத்தி நான் ஏதாவது சொன்னா காலி பசங்களை சொன்னா உனக்கு கோவம் வந்துட்டு வந்துச்சா? ஈனா என் வாயை கிளறாத. லீலா நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காதம்மா. அவன் கோபத்துல ஏதோ பேசிட்டு போறான். அவன் கொஞ்சம் படபடப்பா பேசுவானே ஒழிய உன் மேல ரொம்ப அக்கறமா. இதுக்கு பேரு அக்கறை இல்ல, அக்கிரமம். சார் ஒரு நிமிஷம். என்னையா, யார் நீ? நான் கோபியோட ஃப்ரெண்டு. ஒன்னா தான் வேலை பாக்குறோம். சரி, அதுக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, கோபி கொடைக்கானல்ல தங்கியிருக்க லாட்ஜ் ஃபோன் நம்பர் வேணும். கோபி இருக்கிற லாட்ஜ் நம்பரா? என்ன கேக்குறீங்க? கொடைக்கானல்ல கோபி இருக்கிற லாட்ஜ் நம்பரா? ஆமா சார். எதுக்கு? ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல சில சிக்கல்லாம் இருக்கு. ஆ. சில டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. அது கோபியை கேட்டா தான் முடியும். அதான் கேட்டேன். ஏன் கோபி இருக்கிற லாட்ஜ் நம்பர் உங்க ஆபீஸ் மேனேஜருக்கு தெரியாதா? சார் தெரிஞ்சா நான் ஏன் சார் இங்க வரேன்? அவர் ஃபோன் நம்பரை கொடுங்க சார், டைம் ஆச்சு கிளம்பணும். அதுக்கெல்லாம் இப்ப அவசியமே இல்ல. கோபி நேரம் ஆபீஸ்ல தான் இருப்பான். நேரடியா போய் பேசிக்கங்க. எப்ப சார் வந்தாரு? காலையிலேயே வந்தாச்சு. நேரடியா போய் பேசிக்கங்க. சரி. பாத்தியா ஈஸ்வரி, உன் தம்பி பொய்யன் புழுகுறதுல எல்லாரும் மிஞ்சிட்டேன். உன் தம்பி எதுக்காக போய் சொன்னா? பரம்பரை புத்திடி, பரம்பரை புத்தி. யோ பரம்பரை பத்தி எல்லாம் பேசாத. அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அடேங்கப்பா, வந்துட்டாரா ராஜராஜ சோழன்? வெங்காயத்தை விட்டுறது பாதியில் நிறுத்தி விட்டு போய் பூரி கிழங்கு ரெடி பண்ணி பொண்ணாட்டி வேலைங்க அப்புறம் வேலையை பாடுறா. யோ இன்னைக்கு என்ன டாபிக்கோ அது வரைக்கும் பேசு. அனாவசியமா பரம்பரை பத்தி பேசாத. என்ன செய்யறாமா? என்ன இதெல்லாம்? கோபியா அப்படி போய் சொன்னா? இதோ பாருங்க, உங்க தம்பி எல்லாத்துலயும் சரியான ஆள் தான். ஆனா கல்யாணம் பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் அவர்கிட்ட ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அதுக்காக இவ்வளவு செலவழிச்சு போயிட்டு உடனே திரும்பி வர்றது மோசம், வேஸ்ட். அட போடா, உன் தம்பி கல்யாணம் பண்ணதே வேஸ்ட். டேய் அப்படிலாம் பேசாத. அப்படிலாம் பார்த்தா நீ பிறந்ததே வேஸ்ட். யூஸ்லெஸ் ஃபெலோ. டேய் ரொம்ப ஜாஸ்தி பேசாத. உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கு யூஸ்ஃபுல்லா என்னால இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது. ஆளாளுக்கு ஏன் தேவையில்லாம பேசிட்டு? உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கோபி அண்ணா வரட்டும், அவர் வந்து அவர்கிட்ட கேளுங்க. அட நீ வேறம்மா, இப்பெல்லாம் அவங்ககிட்ட பேசி பதில வாங்குறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுது. தொண்டை தண்ணி வத்தி போயிடுது. மாப்பிள்ளை எப்படி பண்றாரு? எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டு டேய் சகல, அவனை பத்தி எனக்கு தெரியும். பொண்டாட்டி தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆனா காசை கண்டபடி செலவு பண்ணி அனிமூனுக்கு ஜாலியா கூட்டு போனான். இப்ப என்ன ஆச்சு? 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனையோ, என்ன அழுவோம்? நமக்கு எதுக்கு இந்த அனாவசியமான பேச்செல்லாம்? எதிரி அனாவசியம். உன் தம்பி மாதிரி லூசு பையில ஒருத்தன் நான் பார்த்தது கிடையாது. அநியாயத்துக்கு பொண்டாட்டி பின்னாடி முக்காலி தூக்கிட்டாள பொம்பளை மாதிரி. ஹலோ, என்ன விட்டு அவரை பத்தி ஓவரா பேசிட்டே போறீங்க? இத பாருமா, அவன் என் மச்சனை. சின்ன வயசுல இருந்து அவனை பத்தி எனக்கு தெரியும். நீ நேத்துக்கு வந்தவ, உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் அவர் பொண்டாட்டி. அதுக்காக அவனை நான் திட்டாம இருக்க முடியுமா? போமா, பெருசா பேச வந்துட்ட. இது பாருங்க, மரியாதை இல்லாம பேசாதீங்க. பேசுனா என்ன பண்ணுவ? மரியாதை கெட்டு போயிடும். என்னது மரியாதை கெட்டு போயிடுமா? பெரியவனை கூட பார்க்காம மரியாதை எல்லாம் பேசுறவங்க திமிரு அதிகமாயி போச்சு உனக்கு. திமிரு அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். என்னது? என்ன பண்ணுவ? என்ன பண்ணி கிழிப்ப? சொல்லு. இத பாருங்க, என் புருஷனை பத்தி வேற யாரோ தப்பா பேசியிருந்தாங்க, இந்நேரம் அவங்க நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருப்பேன்.
அவசரத்துல பர்ஸை மறந்துட்டு போயிட்டேன். என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கோபி, ஏன் அழுகுற? உன் மாமாவை பார்த்து என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? யாரு? உன் பொண்டாட்டி. என்ன கேட்டா? அவர் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவாளாண்டா. இதுக்கு மேல பேசினா மரியாதை இருக்காதுன்றா. அதுக்கு பதிலா அவர் செருப்பு கேட்டு அடிச்சிருக்கலாம்டா.